ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 92:15 நான் வாசிக்கிறேன். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியுமா? புஷ்டியும் பசுமையுமா இருக்க முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் ஒருவேளை மருத்துவம், உலகம் இதெல்லாம் எப்படிப்பான்னு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக முடியும். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே காலை பெண்களுடைய பக்தனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது வாலிபனா இருந்த அந்த காலேப் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். பாருங்கள், புறப்பட்டு வந்து வனாந்தரத்தின் வழியாக அவரும் பிரயாணம் பண்ணுகிறார். அவர் பண்ணி கானானுக்குள் போகும் பொழுது அவருக்கு வயது 85 வயது. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், 40 வயதுல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார் மோசையின் மூலமாய். இந்த பட்டணத்துல இந்த பகுதியை மலை பட்டணத்தையும் தரேன்னு சொன்னார். இப்ப எனக்கு 85 வயது ஆகுது. இப்பொழுது இருந்த பலன் இப்பவும் இருக்குது. 40 இயர்ஸ்ல இருந்த பலன் எனக்கு 85ல போய் இருக்குது. யாராவது நம்ம சொல்ல முடியுமா? 40 இயர்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிடுவோம்? 85 இயர்ஸ் பலவீனம் வந்துட்டு தான் இன்னைக்கு சொல்றாங்க. இது நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் யுத்தம் பண்ணி அந்த மலைப்பட்டணத்தை பிடிச்சுக்கிறேன், என்னால யுத்தம் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வாக்கை பிடித்து கொண்டார். ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க தட்டு அந்த பலன் குறுகி போக விடமாட்டாரு. என்னை ஜீவனோடு வைப்பாரு. அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்தாரு. அப்படியே நிறைவேறினது. நாம எப்படி இருக்கிறோம்? ரிட்டையர்ட் ஆயிட்டா நீ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 40 வயது தன்னால வயசாயிடுச்சுலாம் நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். என்ன ரிட்டையர்டுக்கு பிறகு என்ன இருக்குது? நோ. அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு செய்யுங்க. எவ்வளவு வேலை செய்யலாமே. ஒருவேளை வேலைன்னு ஓடி இருப்பீங்க, டைம் இல்ல, பிசினஸ் ஓடி இருப்பீங்க. இப்ப எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டவருக்காய் செய்யும்படி எனக்கு வாசல்கள் திறந்திருக்கிறது. அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கலாம், அநேகருக்காக ஜெபிக்கலாம், அநேகருக்காக முடிந்த உதவிகளை செய்யலாம். நீங்க உட்கார்ந்து வயதாயிட்டுன்னு முடங்கிட்டீங்கன்னா பசுமையாம இருக்க மாட்டீங்க, புஷ்டியாம இருக்க மாட்டீங்க, கனியும் கொடுக்க முடியாது. வாழ்க்கையின் ஓட்ட சீக்கிரம் முடிஞ்சிடும். அநேகர் அப்படித்தான் ரிட்டையர்டு பிறகு டொப்புன்னு இறந்து போயிருந்தாங்க. ஏனென்றால் அவங்க அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு முடிவுக்கு வந்துருந்தாங்க. நீ முடிஞ்சு போச்சு, நீ என்ன இருக்குது? மரணத்தை சந்திக்கிறார்களோ? இன்னும் இருக்கிறது. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் ஆண்டவர் பயன்படுத்துவார். சொல்லி பாருங்க, முதிர் வயதிலும் கர்த்தருக்காய் கனி கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். பேர பிள்ளைகள் என்ன கொல்லு பேத்திகளுக்கு கூட உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் வைப்பாரு. பெஞ்சமின் என்கிற ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை நான் படிச்சேன். அவருக்கு வயது 80 இருக்கும் போது கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. கிரேக்க மொழியை ஒரு புதிய ஏற்பாடு வாங்கி அதை கற்றுக்கொள்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, அதுல பட்டங்கள் எல்லாம் வாங்குறாரு. தன்னோட 90ஆவது வயதுல திருப்பியும் பைபிள் காலேஜ் போய் படிக்கிறாராம். அங்கேயும் என்ன நிறைய காரியங்களை படிச்சு அந்த பல மொழிகளை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாராம். வயதை பாருங்க, 90ஆவது வயதுல திரும்பவும் தன்னுடைய படிப்பின் காரியங்களை தொடர்றாரு. இன்னைக்கு நாம அப்படி யோசிக்கிறதே இல்லையே. நமக்கு அதற்கு பிறகு அவ்வளவுதான், மரணத்தையும் கல்லறையும் அதை தேட ஆரம்பித்து விடுகிறோம். இல்லை, இந்த நாளில் வயதான பிறகு முதுமை என்பது ஒரு வேதனையான ஒன்று சொல்லி எல்லா இடத்துல சொல்லப்பட்டது. இன்னைக்கு முதிர் வயதில் அநேகர் அதான் பயப்படுகிறாள். என்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்குமோ, முடிவு எப்படி இருக்குமோ, என்னை யாரும் பார்ப்பாங்களோ, ஒரு அனாதை ஆயிடுவேனோ, முதியோர் இல்லத்துல சேர்த்துருவோம், இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி நடந்துரும். அதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுப்பார், என்னால் தொடர்ந்து கனி கொடுக்க முடியும்னு சொல்லி பாருங்களேன். நீ கனி கொடுக்கும் ஒரு மரமாக செடியாக இருந்தீங்கன்னா உங்க நிழல்ல ஏராளமான வந்து களி கூறுவாருங்க. கனியை தேடி பறவைகள் வரும். என்ன சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு நாம என்ன சொல்ல போகிறோம்? சொல்லுவோம், நாம முதிர் வயதிலும் கனி கொடுப்போம், புஷ்டியும் பசுமையுமா இருப்போம். அந்த கிருபை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம். அந்த மாதத்தின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாட்கள்ல முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியும் வார்த்தை சொல்லுதுப்பா. புஷ்டியும் பசுமையா இருப்போம்னு சொல்லியிருக்கீங்க. சரீரங்கள் பலவீனப்பட்டு விடுகிறது, அவயங்கள் பலவீனப்பட்டு விடுகிறது. முதுமை காரணம் இது இப்படித்தான் இருக்கும். இந்த அவயங்கள் அவ்வளவுதான், அதுக்கு முடிஞ்சு போச்சுலாம் மருத்துவங்கள் சொல்லலாம். நீர் அதையும் தாண்டி கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிற தேவன், புலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன், அழுகி போன சரத்துக்குள்ளே ஜீவனை கொண்டு வந்த தேவன், செத்து போன கற்பத்திலும் குழந்தை வைத்து அப்பா பெற்றெடுக்க செய்த தேவன் நீர். அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை ஆராதனை செய்கிறோம், வணங்குகிறோம். நாளில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஜீவன் இறங்கட்டும் அப்பா. ஒரு முதிர் வயதுல என்ன செய்வது அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம், பலவீனத்தோடு கூட இருக்கலாம். இந்த நாளில் அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதாய், நன்மை கொண்டு வரத்தக்கதாய், அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் சொல்லுவோம், முதிர் வயதில் நாங்கள் கனி கொடுப்போம், எங்களிடத்திலிருந்து நன்மை உண்டாகும், கர்த்தர்களை பயன்படுத்துவார், நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம் சொல்லி பாருங்க. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.